வெல்கம் டு கபில் டாக். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு எறும்பை பற்றி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு காட்டு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு எறும்பு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது பேர் டூட்டு. அது நினச்சிச்சு, நம்ம யார் குட்டி கொண்டே இருக்கோம், பெருசாக ஆகலாமே, யார் மாதிரி ஆகலாம் யோசிச்சான். அப்புறம் சிங்கத்திட்ட கேட்க போச்சான். அப்போ யோசிச்சான் சிங்கம் என்னதான் பண்ணுன்னு. பசிச்சுச்சுன்னா சிங்கம் கோவப்படுமே, கோவப்படுறது தப்பு, வேணாம் வேணாம் அப்படின்ட்டு வேணான்றுச்சான். அப்புறமா மான்கிட்ட கேட்க போச்சான். மான்கிட்ட கேட்கும் போது யோசிச்சுட்டான் திருப்பியும், மான் மாதிரி மாறினா நம்மளை எல்லாம் வேட்டையாடிட்டுவாங்களே, போயிடுவாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதையும் வேணான்றுச்சான். அப்புறமா சோகமாக போயிட்டு இருந்துச்சான். அப்புறமா மேலே பார்த்துச்சான். மேலே பறவைங்க தான் பறந்துட்டு இருந்துச்சான். அதை பற்றி பறவைங்க மாரி ஆகலாமா அப்படின்ட்டு யோசிச்சான். ஐயோ வேணாமே, நம்ம பாருங்க மரத்தை தான் வெட்டுறாங்க மனுஷங்க, நம்ம எப்படி கூடு கட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சான். அதையும் வேணாண்டுச்சான். ரொம்ப சோகமாக போய் ஓரமாக போய் உட்காந்துக்கிச்சான். அப்போ தான் நிறைய யானை கொட்டங்க போயிட்டு இருந்துச்சான். அதுகிட்ட கேட்டுச்சான், ஏன் நண்பா நான் ஒன்றை மாரி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுச்சான். ஏன் நான் என்ன மாரி ஆகணும்னு கேட்டுச்சான் யானை. நீ தான், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக இருக்க, சந்தோஷமா அப்படின்னுச்சான். யார் சொன்னா, வா என் கூட அப்படின்ட்டு கடலுக்கு ஏரிக்கு கூட்டிகிட்டு போச்சான். ஏரியில் கண்ணாடி தான் உடஞ்சி கிடக்குது பாரு, நாங்கள் தான் இதை குத்திக்கிட்ட கால் ரொம்ப வலிக்கும் தெரியுமா, இங்கே பாரு தண்ணியில் தான் பிளாஸ்டிக் தான் போட்டிருக்காங்க, இது சாப்பிட்டா நம்ம தான் நாங்கள் தான் செத்துருவோம். ஏன்னா பாருங்க தண்ணி தான் எவ்வளோ அழுக்காக இருக்குது, எல்லாம் குப்பையை போட்டுறாங்க, இப்படிதான் நீ மாறாத, உனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னுச்சான். நான் யோசிச்சான் டூட்டு, நம்ம இப்படியே இருக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நான் குட்டியாக இருக்கேன் ஆனால் சந்தோஷமாக இருக்கேனே, நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்ட்டு அது வீட்டுக்கு போச்சான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளாவே இருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரச்சனையும் இருக்கும் நல்லதும் இருக்கும், நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது, நம்மளே தான் இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். நன்றி.